எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் டு அப்ளை ஃபார் பாராமெடிக்கல் கோர்சஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபார்ம் டி மற்றும் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அப்ளை பண்ண பார்க்க போகிறோம். அப்ளை பண்ண பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி ப்ராசஸ் இருக்க போகுது. ஓகே, இப்போ நீங்கள் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கேபி கொடுக்கணும் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 19 கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. 19 கோர்ஸுக்குமே ஒரே அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போறீங்க. அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை நீங்கள் செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்ல குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க HSC கொடுங்க. CBSE ல படிச்சவங்க CBSE வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம HSC வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அப்புறம் குவாலிஃபைட் இயர் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம 2024 அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க 10th மார்க் ஷீட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்ட்டா அதே மாதிரி உங்க டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மிஸ்டேக் இல்லாத என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான 12th கான பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்க டெம்பரரி மார்க் ஷீட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்இஸ் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்க எம்இஸ் ஐடி நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து டெம்பரரி மார்க் ஷீட்லயே கொடுத்திருப்பாங்க. அந்த எம்இஸ் ஐடி அப்படியே பார்த்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 11th பாஸ் ஆன் கேட்டிருக்காங்க. இதுல நீங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். சோ எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கான லாகின் ஐடி கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் லாகின் ஐடி கண்டிப்பா மறந்துடாதீங்க. லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் கவுன்சிலிங் அப்ப அந்த ஐடி வந்து மறந்துறீங்க. சோ லாகின் ஐடி உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டு கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. அதுல போயிட்டு மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கண்டிப்பா ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம். சோ மொபைல் நம்பர் கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு மெயில் ஐடியும் கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க. யூஸ் பண்ற மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணுங்க. கொடுக்குற மெயில் ஐடியை நீங்க மறந்துடாதீங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் வந்து மறந்துடாதீங்க. அதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. அதுல போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்ட் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் நேம் கேட்டிருக்காங்க. உங்க 12th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கும் எக்ஸாக்ட்டா அதே மாதிரி உங்க நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு OTP வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். சோ உங்களுக்கு வந்திருக்க OTP நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுத்த மொபைலுக்கு OTP சென்ட் ஆயிட்டு இருக்கும். அதை அப்படியே பார்த்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். சோ OTP என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கான அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லாகின் ஐடி கேட்டிருக்காங்க அல்லது மெயில் ஐடி நீங்க என்டர் பண்ண லாகின் ஐடி கொடுக்கலாம் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ண சொல்ல எந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ சேம் அதே பாஸ்வேர்ட் நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லாகின் ஐடி அதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. நீங்க எப்ப லாகின் பண்ணாலும் இந்த மாதிரி லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, என்டர் பண்ணிட்டு சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா லாகின் ஆயிட்டு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ற பேஜுக்கு வந்திருக்கும். நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் நீங்க திரும்ப வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு சோ ஜெண்டர் மேலா ஃபீமேலா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேரண்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. அதுல போயிட்டு உங்க பேரண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. இந்தியா செட் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி தமிழ் ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரிலிஜன் கேட்டிருக்காங்க. இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியன் அப்படி உங்களுக்கான மதத்தை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு பொறுத்த தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் கமிட்டி கேட்டிருக்காங்க. நீங்க ஓசியா பிசியா எம்பிசியா SC அந்த மாதிரி உங்களுக்கான கமிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கான கேஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் பார்த்து உங்க கேஸ்ட் நேம் என்னன்றதை நீங்க சர்ச் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. 12 டிஜிட்கான ஆதார் நம்பர் இருந்தா கொடுங்க, இல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷன் தான். விருப்பம் தான் என்டர் பண்ணுங்க, இல்ல வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஜாதி சர்டிஃபிகேட்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜாதி சரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்தாலும் செட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் ஜாதி சரி எந்த தாலுக்குல கொடுத்தாலும் அந்த தாலுக்கு நேம் நீங்க மேனுவலா டைப் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இஷ்யூங் அத்தாரிட்டி ஜாதி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுத்தாங்க அப்படின்றத நீங்க வந்து செட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஜாதி சரி எந்த தேதியில கொடுத்தாங்கன்னு வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க ஜாதி சரியில தெளிவா கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் கால்ல போயிட்டு உங்க டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், தாலுக் நேம் ஃபுல்லா கொடுத்துக்கோங்க. ஃபுல் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பின் கோட் கேட்டிருக்காங்க. பின் கோட் கொடுத்துக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒண்ணா இருக்குனா அட்ரஸ் சேம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்க அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆயிடும். இல்ல பெர்மனன்ட் அட்ரஸ் வேற அட்ரஸா நீங்க மேல வேற அட்ரஸ் தனியா வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நீங்க நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. டிஃபரண்ட் ஏல் பர்சனா இருக்கீங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரோசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா அடுத்த பேஜ்க்கு வந்து போகும். இதுல போயிட்டு ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க 6ல இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டுல படிச்சிருக்கீங்க அப்படினா எஸ் கொடுத்துக்கோங்க. வேற ஸ்டேட்ல படிச்சீங்க அப்படினா நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் 6ல இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்க நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அப்புறம் அப்படியே கீழ வந்தா 6ல இருந்து 12th வரைக்கும் உண்டான ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 6th வந்து எப்ப முடிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 6th எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. 6th வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஸ்கூல் டைப் அது வந்து என்னமான ஸ்கூல்னு கேட்டிருக்காங்க. ஆதரவர் ஸ்கூலா, ஆங்கிலோ இந்தியனா, CBSE ஸ்கூல்ல இருந்து பார்த்தா கார்ப்பரேஷன் ஸ்கூலா, எய்டட் ஸ்கூலா, கவர்மெண்ட் ஸ்கூலா, ISC அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல் நேம் கொடுத்திருக்காங்க. நீங்க படிச்ச ஸ்கூல் வந்து எந்த டைப்
டைப் ஆஃப் ஸ்கூலோ அதை நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க மெட்ரிகுலேஷன் படிச்சவங்க செல்ஃப் ஃபினான்ஸ் மெட்ரிகுலேஷன் அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்ல படிச்சவங்க கவர்மெண்ட் கொடுங்க, ஏரியால படிச்சவங்க ஃபுல் ஏரியர் கொடுத்துக்கோங்க, சிபிஎஸ்சி படிச்சவங்க சிபிஎஸ்சி வந்து ஃபில் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ ஸ்கூல் டைப் மட்டும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. 6 நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை அப்படியே பார்த்து நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே ஒரே ஸ்கூல்ல படிச்சா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளை 602 ஸ்கூல் நேம் அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணா உங்களுக்கு மொத்தம் அப்படியே வந்து காப்பி ஆயிடும். இல்ல நான் வந்து பார்த்தா வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், நீங்க வேற ஸ்கூல் நேம் வந்து பார்த்து எடிட் பண்ணி நீங்க மேலே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ 6th and 12th வரைக்கும் எந்தெந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க, எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, எந்தெந்த அந்த ஸ்கூல் டைப் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்க அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதுமானது. ஸோ 6th to 12th வரைக்கும் உண்டான ஸ்கூல்ல ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க மிஸ்டேக் இல்லாத தெளிவா வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே, ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா அடுத்த பேஜுக்கு வந்து போகும். இல்ல அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வந்து HSC CBSE அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஸ்டேட் போர்ட் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் வந்து கோர்சஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, அதாவது இப்போதைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கோர்ஸ்லாம் முடிக்காதவங்க நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான குரூப் கோட் கேட்டிருக்காங்க பாருங்க. 12th உங்களுக்கான குரூப் கோட் நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்க டெம்பரரி மார்க் ஷீட் உங்களுக்கான குரூப் கோட் கொடுத்திருப்பாங்க, கீழ கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இதான் உங்களுக்கான பாட தொகுப்பின் குரூப் கோட் இருக்கு பாருங்க 2503. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த குரூப் கோட் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. சோ குரூப் கோட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் குவாலிஃபைட் இயர் பொறுத்தவரைக்கும் நீங்க 12th எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க 2024 2024 அப்படி நீங்க வந்து செட் பண்ணிக்க முன்னாடி என்ன முன்னாடி கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க 12th வந்து பார்த்தா எத்தனை அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் இது ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துக்கோங்க. இல்ல அரியர் வச்சவங்க செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே பாஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மார்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கிலீஷோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் மட்டும் இயர் கேட்டிருக்காங்க. 12th எந்த மந்த் வந்து பாஸ் பண்ணீங்க, அதே மாதிரி எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்கன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் மார்க் பத்திரிக்கை 100 எழுதிருப்பீங்க, 100 கொடுத்துட்டு இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்ற மாதிரி நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கறத இங்கிலீஷ்ல ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்க காப்பி ஆன மேல கொடுத்திருக்காங்க பாருங்க. காப்பி அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா எல்லாமே உங்களுக்கு வந்து காப்பி ஆகும். நீங்க ஃபில் பண்ண வேண்டியது பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் நேரா போயிட்டு அப்படின்னு மார்க் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க 12th பிசிக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்னு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நாலாவது வந்து பார்த்தா இந்த மாதிரி சப்ஜெக்ட் பயாலஜியா மேத்தமேட்டிக்ஸா பாட்னி எடுத்த 4th சப்ஜெக்ட் நீங்க வந்து பார்த்தா சூஸ் பண்ணிக்கோங்க. பயாலஜி முடிச்சவங்க பயாலஜி கொடுங்க, பாட்னி முடிச்சவங்க பாட்னி வந்து செட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்னு அப்படியே மார்க் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ தெளிவா வந்து ஃபில் பண்ண பாருங்க. நான் வந்து பயாலஜி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி எவ்வளவு மார்க்னு என்டர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து அதர் சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் மேத்தமேட்டிக்ஸ் நான் வந்து கொடுத்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் அதை நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தமிழ் தவிர்த்து மீதி இருக்க 5 சப்ஜெக்ட்டுக்கான மார்க் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் கரெக்ட்டா கொடுத்து அதுக்கான மார்க்கையும் தெளிவா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மார்க் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமானது. ரேங்க் லிஸ்ட் அப்ப உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து மாறிடும். சோ மார்க் வந்து கரெக்ட்டா கொடுங்க. எல்லாமே கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா அது ஒரு சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்க மதர் டங் கேட்டிருக்காங்க. தமிழ்னா தமிழ் கொடுங்க, வேற லாங்குவேஜ்னா வேற லாங்குவேஜ் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க சிவிக் நேட்டிவ் கேட்டிருக்காங்க. நீங்க இருந்த பிளேஸ் வந்து கார்ப்பரேஷனா முனிசிபாலிட்டியா டவுன் பஞ்சாயத்தா வில்லேஜ் மெதா செட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஃபீஸ் செக்ஷன் நீங்க 12th எந்த மீடியத்துல படிச்சீங்க தமிழா இங்கிலீஷ் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க 12th ஸ்கூல் வந்து பார்த்தா எந்த சிவிக்ல இருந்துச்சு, கார்ப்பரேஷன் ஸ்கூலா முனிசிபாலிட்டி இருந்துச்சா டவுன் பஞ்சாயத்தா வில்லேஜ் பஞ்சாயத்து அந்த மாதிரி உங்க ஸ்கூல் எங்கன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்றாங்கன்றத அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்க செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இல்ல போய் சொந்த டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அதை நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணதுக்கு அப்புறம் ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. பிலோ 1 லாக்னா பிலோ 1 லாக் கொடுங்க. அதுக்கு மேல இருக்க ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கு அப்படினா நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இல்ல என்கிட்ட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்ல அப்படினா நீங்க நோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து என்னோட பிரதர் சிஸ்டர் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து அவைல் பண்ணிருக்காங்க, நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல அவங்களும் வந்து பார்த்தா எந்த யூஸும் பண்ணலன்றவங்க நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்ககிட்ட இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் எஸ் கொடுங்க, இல்ல நோ செட் பண்ணிக்கோங்க. இல்ல பிரதர் சிஸ்டர் வச்சிருக்காங்க எஸ் கொடுத்துக்கோங்க, நோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான போட்டோ கேட்டிருக்காங்க பாருங்க. போட்டோ பொறுத்தவரைக்கும் 50 KB ல இருந்து 100 KB குள்ள JPG ஃபார்மேட்ல உங்க பாஸ்போர்ட் சைஸ்க்கான போட்டோவை நீங்க செலக்ட் போட்டோ கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. 10 KB ல இருந்து 40 KB குள்ள இருக்க மாதிரி உங்க சிக்னேச்சரை நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் JPG ஃபார்மேட்ல. ஓகே, நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் பொறுத்தவரைக்கும் 3 MB குள்ள PDF ஃபார்மேட்ல இருக்க மாதிரி நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். PDF ஃபார்மேட் 3 MB குள்ள. ஃபர்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. சோ 10th மார்க் ஷீட் PDF ல நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் TC கேட்டிருக்காங்க. TC ரெண்டு பக்கம் இருந்துச்சுனா ஒரே PDF நீங்க மெர்ஜ் பண்ணி ரெண்டு பக்கத்தையும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இருப்பிட சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணி தான் ஆகணும். தமிழ்நாட்டுல இருக்க இருப்பிட அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போனஃபைட் கேட்டிருக்காங்க. நீங்க 6th and 12th வரைக்கும் தமிழ்நாட்டுல படிச்சிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க போனஃபைட் வாங்குற மாதிரி இருக்கும். அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி 6th and 12th வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இதுல போயிட்டு சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ல நீங்க போனஃபைட் வாங்கி அப்லோட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இந்த ஃபார்மேட் தான் இருக்கு. வேற ஃபார்மேட் கிடைச்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, கண்டிப்பா போனஃபைட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சர்டிஃபிகேட்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொடுத்திருக்கீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேரண்டோட ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ டிரைவிங் லைசென்ஸ் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபாதர் அல்லது மதரோட ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கேண்டிடேட் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. உங்க ஆதார் கார்டை நீங்க PDF அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலோட பேரண்ட்ஸோட ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, கம்பல்சரி இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க அப்லோட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அடுத்த கட்டமா போகும். எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வந்து ஓபன் ஆகும். நீங்க என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி ரெண்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபில் பண்ணிட்டு மிஸ்டேக் என்ன எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்குனா பக்கத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வெரிஃபை பண்ண சொல்லும். கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் பேஜ்க்கு வரும். இல்ல எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்திருக்காங்க பாருங்க. யூனியன் பேங்க் கொடுத்திருக்காங்க, SBI கொடுத்திருக்காங்க. SBI னா SBI மட்டும் தான் பேமெண்ட் பண்ண அவசியம் இல்ல. அது ஒரு பேமெண்ட் மெத்தட் தான். அத போயிட்டு எந்த பேங்க்னாலும் நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு SBI வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தா லோட் ஆயிடுச்சு. கிரெடிட் கார்டு கொடுத்திருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்திருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்திருக்காங்க, UPI கொடுத்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் ஆயிட்டு அப்ளிகேஷன் ஜெனரேட்டட்
பாருங்க அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஒன்ஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜெனரேட் ஆயிட்டா போதுமா நீங்க அப்ளை பண்றதா அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக டாக்குமெண்டிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக தான். எதுவுமே நீங்க டைரக்டா போயிட்டு காலேஜ்ல போயிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. முழுக்க எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் கவுன்சிலிங் என்ன மாதிரி நடக்கும் அதை பத்தின கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ வந்து போடும். அதுக்கு நீங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே ரெகுலரா உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.